வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி சாம்பார் பண்ண போகிறோம். இந்த சாம்பாரை வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சிடலாம். இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நல்ல மெத்துன்னு தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் பண்ணலாம். 7 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் 400 கிராம் இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிட்டு இந்த குக்கர்ல சேர்க்கிறேன். இது கூட கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5 இருந்து 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், இது கூட 2 கப் தண்ணி, நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமா குக்கர்ல சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேம்ல 6 இருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 7 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். ஓரளவு அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கி ஓரளவு லைட் பிரவுன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை இந்த சாம்பார்ல சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி அதுல 1 டீஸ்பூன் நெய்யும் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்ல டேஸ்டான பருப்பு சேர்க்காத தக்காளி சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.